வெயிட்டான ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப் கதை இது. ஒரு மதர் சென்டிமெண்ட் மேட்ரு. ஆமாம், ஒரு அம்மா பையன் சென்டிமெண்ட்டில் வந்து ஒரு அருமையான சாங் ஒன்று இருக்குது. இளையராஜா சார் மியூசிக்கில் அம்மா சென்டிமெண்ட் சாங்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பல படங்களில் பார்த்துருப்பீங்க, ராமராஜன் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. 2017 மீண்டும் அது மாதிரியான ஒரு கதை, அது மாதிரி ஒரு திரைக்கதை, அது மாதிரி பாடல்கள் இருந்தால் என்ன இப்போ சினிமா வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் திரும்ப அந்த பழைய ஸ்டைல் ஒன்று பண்ணலாமே நினச்சேன். ஸோ அதனால் கடகடன்னு பண்ண ஒரு விஷயந்தான் இது. 6 சாங் இருக்குது, 5 சண்டை காட்சிகள் இருக்குது. பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஒரு அப்கமிங் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. 6 பாட்டுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் வந்து ரத்தன் கணபதி சார் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஹீரோயினி 3 பேர் பண்ணிருக்காங்க. பாபா லட்சுமணா, நெல்ல சிவா, சம்பத் ராம், காதல் சரவணா, இவங்கெல்லாம் பண்ணிருக்காங்க. மியூசிக் வந்து ஸ்ரீராம் பண்ணிருக்காரு. கேமராமேன் சிவனேஷ் தான். எடிட்டர் விடி விஜயன் சார் பண்ணிருக்காரு. அப்படின்னு ஒட்டுமொத்தம் நல்ல ஒரு டீமாக தான் பண்ணிருக்காங்க எல்லாருமே. இந்த கதை முழுக்க வந்து விராயத்தில் ஷூட் பண்ணாங்க. விராயம் கடலூர் மாவட்டம் அதில் பண்ணிருக்காங்க. வில்லேஜ் சப்ஜெக்டு பருத்தி வீரன் என் ராசாவன் மனசிலே அந்த பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு. இந்த படமும் வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். படம் முழுக்க விருத்தாச்சலம் அதை சுற்றி இருக்க கிராமங்களில் தான் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி 6 சாங்ஸ் வந்து டைரக்டர் வச்சுருக்காரு. இதில் நான் வந்து ஒரு டூயட் சாங் பண்ணுறேன். என்னோடய சாங் வந்து சிங்கர் கார்த்திக் பாடியிருக்காரு. அண்ட் பாடல் வரிகள் எல்லா பாடலோட வரிகளும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அம்மா சென்டிமெண்ட் இந்த படத்தில் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சீன் பார்க்கும்போது நீங்கள் தியேட்டரில் போய் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து உங்கள் அம்மா மேலே நீங்கள் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கீங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக நம்ம லைஃப்பில் நடக்கிற யதார்த்தமான விஷயங்கள்லாம் படத்தில் வச்சுருக்காங்க. படம் முழுக்க வந்து பக்கா கிராமத்து சப்ஜெக்ட். நான் அதில் வந்து ஒரு கிராமத்தில் ஒர்க் பண்ணுற டீச்சர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எங்கூட சேர்ந்து மற்ற இன்னும் 2 ஹீரோயின்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு ப்ரொடியூசர் தான் இந்த படத்தோட ஹீரோவும் கூட, செந்தில் சார். கேமராமேன் வந்து ஒரு படத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரலாக நம்ம வந்து காட்ட முடியுமோ சீன் பை சீன் அந்தளவுக்கு நேச்சுரலாக காமிச்சிருக்காரு. நிறைய அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்லாம் செட் பண்ணி அந்த மாதிரி எடுக்காமல் நேச்சுரலாக வெளியில் வெயில் எந்த அளவுக்கு லைட்ஸ் கொடுக்குமோ அந்த லைட்ஸில் நைட் நேரத்தில் வந்து அந்த ஸ்ட்ரீட்லலாம் லைட் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த லைட்டில் கூட வந்து ஒரு சீன் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணார். பட்டு பார்க்குறப்போ படம் வந்து நம்ம லைஃப்பில் யதார்த்தமாக டெய்லி என்ன நடக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் படத்தில் இருக்க மாதிரி இருந்தது. இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள், 6 பாடல்களுமே கவிஞர் இளையராஜா எழுதியிருக்காப்புல. மிக அற்புதமாக, மிக தெளிவாக, மிக நேர்த்தியாக இந்த படத்தில் அவர் வரிகளை கொடுத்துருக்காரு. ஒரு அம்மா பாடல், சூழலுக்கு ஏற்றவாறு வரிகள். மொத்த லொக்கேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் அதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கோம். படத்தில் சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன அந்த நேச்சுரலான லொக்கேஷன்ஸ் தான். வயல்வெளிகள், மலைகள், அதை சுற்றி இருக்கிற இடங்கள், ஆற்று பக்கம், அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்கோம். படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டான படமாக தான் இருக்கும். விருத்தாசலம் திரைப்படத்தில் 5 பாடல்களை எழுதுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். 5 பாடல்களும் அருமையான கதை சூழலை, கதை ஓட்டத்தை, கதையின் வலிமையை விளக்குகிற பாடல்களாக அமைந்திருக்கின்றன. நம்ம தான் வில்லன் இந்த படத்தில், ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டரு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ நல்லவர், அதனால தான் அவர் ஹீரோ. என் கேரக்டர் வந்து கெட்டவன் கேரக்டர், அதனால் நான் வந்து வில்லன். மற்றபடி 2 கேரக்டருமே பவர்ஃபுல்லான கேரக்டர். 2 கேரக்டருமே த்ரூ அவுட் த ஃபிலிம், பிகினிங் டு த எண்டு வந்து நீயா நானான்ற போட்டியோடு தான் இந்த 2 கேரக்டருமே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய கேரக்டரை எனக்கு நம்பி கொடுத்ததுக்காக இந்த நேரத்தில் என்னோட நண்பர் இயக்குனர் ரத்தன் கணபதி சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தாயம் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரூம் த்ரில்லர். ஒரே ரூமில் மொத்த படமும் நடக்குது. ஸோ இந்த 24th வந்து இது ரிலீஸ் வருது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க.
த்ரில்லர், அட்மோஸ்ட் த்ரில்லராக இருக்கும். அந்த 1.25 மணி நேரமும் உங்களை வந்து ஃபுல் டைட்டாக வச்சுருக்கும் படம். இன்னொன்று இதில் புதுசாக வந்து காம்பினேஷன் ஆஃப் ஜானர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 6 ஜானர் ஒரே படத்துக்குள்ளார கம்பைன் ஆகி வருது. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏமாற மாட்டீங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்ன மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அடுத்த சீன் கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அந்த 1 hour 45 minutes வந்து உங்களை கன்ஃபார்மாக த்ரில்லர் டு த க்ரோ. தாயமோட யூஎஸ்பி ஏன் சிங்கிள் ரூம் த்ரில்லர் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கலாம். ஒரு ரூமில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்துருக்கலாம், ஒரு வீட்டில் எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே ஒரே ரூம்குள்ளே தான். ஆனால் அந்த ரூமும் ஒரு கேரக்டர் இந்த படத்தில், அந்த ரூமில் இருக்கிற ஒரு ப்ராப்புமே ஒரு கேரக்டர் இந்த படத்தில். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ 2 hours லைக் எப்படி எங்கேஜிங்காக உட்கார வைக்க போகிறாங்க, ஒரு ரூம்குள்ளே படம் பண்ணியிருக்கீங்க, என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே இப்போவே நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் எவ்ரி 10 minutes இந்த படத்தோட ஜானர் மாறிட்டே இருக்கும். அவ்வளோ டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்துக்கு முக்கியமான பேக் போன் சொல்லணும்னா மியூசிக் அண்ட் கேமரா. ஸோ கேமராமேன் பாகி சார் ரொம்ப அழகான ஒர்க் பண்ணியிருக்காரு, நீரஜ் சாரோட அசிஸ்டன்ட். ஸோ படம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க தான் ஹீரோஸு. ஸோ மியூசிக் பார்த்தீங்கன்னா சதீஷ், இதுக்குண்டான மியூசிக் மிக்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ராடில் தான் பண்ணோம், ஃப்ரான்ஸில், க்ரீஸில், ஃப்ரேம் ஸ்டுடியோ. ஸோ இந்த ஃப்ரேம் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய படங்கள்லாம் ரெக்கார்டிங் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாரோ அங்கே தான் பண்ணுவார். ஸோ படத்தோட குவாலிட்டி அவ்வளோ குவாலிட்டி இருக்குது. நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது கண்டிப்பாக விஷுவலாகவும் சரி ஆடியோ மூலியமாக சரி இட் வில் பி அ ரியலி குட் ட்ரீட் டு யூ. அண்ட் எனக்கு இந்த படத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ். ஒரு 2வது படம் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ முக்கியம்னா, ஃபஸ்ட்டு படத்துலேருந்து உங்களுக்கு அப்படியே டோட்டல் வேரியேஷன் காட்டணும். அண்ட் நிறைய ஸ்பேஸ் இருக்கணும் படத்தில். ஸோ அதுக்கு உண்டான ஸ்பேஸ் எனக்கு இது நிறையாவே கிடச்சிருக்கு. பேசிக்லி ஐம் அ மாடல். ஸோ மாடலிங்கில் இருந்து இப்போது திடீர்னு மூவி சினிமாங்கும்போது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக சேலஞ்சிங்காக இருந்தது. பட் நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவிலே இவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர், இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான ரோல், அதுவும் ஒரு லீட் ரோலுங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரூம் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் வந்துட்டு ஆடியன்ஸை யோசிக்க வைக்கும், அடுத்தது என்ன. இட்ஸ் அ வெரி என்கேஜிங் ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த படத்தோட மியூசிக் இட்ஸ் வெரி லவ்லி. மெசிடோனியா, ஃப்ரான்ஸில் தான் வந்துட்டு இந்த படத்தோட மியூசிக் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. தாயம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரூம் த்ரில்லர். மொத்த படமும் வந்து ஒரே ரூமுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இது. இதில் வந்து எல்லா ஜானருமே இந்த படத்தில் வந்து வரும். 10 minutes ஒரு வாட்டி வந்து படத்தோட ஜானர் மாறிக்கிட்டு இருக்கும். அதனால் எந்த ஜானர் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஜானருமே படத்தில் ட்ராவல் ஆகும். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இது ஒரு நல்ல ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக இருக்கும். படத்தை தேட்டரில் பாருங்கள். ஏன்னா சவுண்டுக்காக இந்த படத்தில் நாங்கள் நிறைய மெனக்கெட்டிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து யூரோப் மெசிடோனியாவில் பண்ணியிருக்கோம். மிக்சிங் வந்து ஃப்ரான்ஸில் பண்ணியிருக்கோம். படத்தோட சவுண்ட் டிசைனிங்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். தாயம் படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கேன். இந்த படம் March 24th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்னீக் பீக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். படத்துக்கும் அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரே ரூமில் ஷூட் பண்ண ஒரு படம், புதுசான கான்செப்ட். நார்மலான ஒரு கமர்ஷியல் படம் இல்லாமல் புதுசாக இருக்கும். புதுசாக ஒரே ரூம் அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. சேலஞ்சிங் வந்து கதை கேட்கும்போதே எனக்கு வந்து எப்படி பண்ண போகிறோம் என்ன அப்படின்றது வந்து கண்ணன் ரங்கசாமி தான் டேரக்டர். அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப கதை கேட்ட உடனே எனக்கு இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்றது முடிவெடுத்தோம். கண்ணனும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஷார்ட் டிவிஷன் இப்படி பண்ணலாம் அப்படின்றத ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு வந்து நிறைய எல்லா விஷயமும் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 15 days படத்தை முடிச்சிட்டோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து என்னென்னாக்கா ப்ரொடக்ஷன் சரி, நான் என்ன கேட்டனோ எல்லா விஷயமும் எனக்கு வந்து உடனே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு சுந்தர் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு நியூ டீம், எனர்ஜெட்டிக்கான ஒரு நியூ டீம். இது எல்லாத்துக்குமே அழகாக சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கார் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஏஆர் சுந்தர் அவர்கள். இந்த படம் வந்து நீங்கள் ஒரு கட்டாயமாக நம்பி வரலாம். ஒரு வித்தியாசமான ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கும். வழக்கமான ஒரு த்ரில்லர் இல்லாமல் ஏதோ படம் முடிச்சுட்டு போகும்போது அப்படியே 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அப்புறம் போகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற விஷயமாக தான் டைரக்டர் பண்ணியிருக்கார். இந்த படத்தை வந்து விபிஎம் கிரியேஷன் சார்பாக விபிஎம் எல்வின்சிலி இந்த படத்தை தயாரிக்கிறாரு. படத்துடைய ஹீரோ வந்து பிரவீன் கிருஷ்ணா. இது அவருடைய ஃபர்ஸ்ட் படம். இன்னொரு ஹீரோ, அதாவது படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அதில் வந்து அந்த படத்தோட தயாரிப்பாளர் வின்சிலி நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இசை
ரவி விஜயானந்த். இவர் வந்து இசைஞானி இளையராஜா சாருடைய அக்கா பையன். ஒரு இசை குடும்பத்திலேருந்து வந்தவர் அப்படிங்கிறத அந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு. 5 பாடல்களும் மிகவும் அற்புதமாக பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே முதல்ல என்கிட்ட டைரக்டர் சார் சொல்லும் போதெல்லாம் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கேரக்டராக ஆக்சுவலி 1990s நடந்த சப்ஜெக்டில் இருந்து உருவாக்குனதா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. அந்த மாதிரி பவர்ஃபுல் கேரக்டர் தான் நான் பண்ணுறேங்க. ஸ்டில் லிவிங் லெஜெண்டாக இருக்கிற கேரக்டர் தான் பண்ணுறாங்க. நான் எப்படி சொல்லணும்னா ஏழைகள்கிட்ட அந்த அளவுக்கு அன்பாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. ஆனால் எதிரிங்க வந்துருச்சுன்னா அடித்து தூக்குற மாதிரி இருக்கும் இந்த கேரக்டர். படத்தில் மொத்தமாக ஒரு 5 சாங்ஸ் இருக்குது. இந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ரவி சார் அப்படின்னு இந்த சாங் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த மூவியில் வந்து நான் ஒரு ஹீரோயினாக நடிக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது டோட்லி எக்ஸைட்டட். ஸோ ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்பவே ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த படத்தை வந்து செல்வகுமாரன் டைரக்டர் வந்து மிக அருமையாக இயக்கி கொண்டு இருக்கிறாங்க. இதோட மியூசிக் டைரக்டர் வந்து ரவி விஜய் ஆனந்த் வந்து அருமையான முறையில் வந்து இயக்கத்தை இசையமைச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து 5 பாடல்களும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு பாடலை வந்து சீரும் சிங்கமேங்கிற முருகன் மந்திரங்கிற லிரிக்கிஸ்ட் பாடலாசிரியர் எழுதின ஒரு பாடலை வந்து MLR கார்த்திகேயன் பாடியிருக்கிறாரு. கன்னித்தீவு பொண்ணா அந்த பாட்டை பாடினவர். ஸோ அது செம்ம ஹிட் ஆகும். அண்டு முகேஷ் ஒரு சாங் ஒன்று பாடியிருக்கார், வெட்டருவாங்கிற ஒரு சாங்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்கிற படம் தான் பதம். இந்த படத்தை டைரக்டர் NS அருள் செல்வம் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பாடல்களை முருகன் மந்திரன் எழுதியிருக்காரு. இசையமைப்பாளர் வந்து திரு ரவி விஜய் ஆனந்த் அற்புதமான இசையை கொடுத்துருக்காரு. நான் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். சட்டக்கல்லூரி படித்த மாணவர்களுடைய பின்னணியிலான வாழ்வை அவங்க சந்திக்கிற சூழ்நிலை, எதனால இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அப்படின்றத மையமாக வச்சு எடுத்துருக்கிற படம் தான் பதம். இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சமூக போராளியோட ஒரு படம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காமெடியாக ஒரு கமர்ஷியலாக மட்டுமே மைண்டில் வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் அந்த மாதிரி படங்கள் தான் நிறையா வந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சமூக போராளியோட கதை, ஒரு பொறுப்புள்ள சினிமான்னு சொல்லலாம் இதை. அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக, ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை வெற்றிவேல் சரவணா சினிமாஸ் சார்பில் திரு வெள்ளப்பாண்டியன் சாரும் பிக் பிரிண்ட் பிக்சர்ஸ் கார்த்திக் சாரும் இணைந்து பண்ணியிருக்காங்க. படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேலன் சார் வர ஏப்ரல் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாரு. 8 தோட்டாக்கள் ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். அடுத்து என்னன்னு 2 மணி நேரமும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாகவும், அதே சமயம் மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு ஆழமான கதையாகவும் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு காப் த்ரில்லர், அதாவது ஒரு எஸ்ஐயோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை வந்து படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஸ்ரீகணேஷ் அவர்கள் இயக்கியிருக்காரு. ஸ்ரீகணேஷ் வந்து மிஷ்கின் சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தில் மொத்தம் 4 பாட்டு, 4 பாடல்களுமே வந்து சுந்தரமூர்த்தி அவர்கள் இசையமைச்சிருக்காரு. மிஸ் சென்னை, மிஸ் தமிழ்நாடு, ரீசெண்டாக கூட மிஸ் தென்னிந்தியா பட்டம் வென்றேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகணும்னு நினைக்கும் போது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் இது. ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலான ஒரு ஹீரோயின் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆக்டிங் ஓரியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இருக்கிற ரோல் பண்ணியிருக்கேன். வெற்றிவேல் சரவணா சினிமாஸ் தயாரிப்பில் 8 தோட்டாக்கள்ன்ற படம் பண்ணியிருக்கோம். எல்லாமே இதில் யங்ஸ்டர்ஸு, எல்லாம் ஃப்ரெஷ் டேலண்ட்ஸு, அவங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாம் புது பசங்க, புது டீமு. இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இயக்குனர் வந்து ஸ்ரீகணேஷ். எனக்கு ஓனாய் ஆட்டுக்குட்டிலேருந்து தெரியும். நான் ஓனாய் ஆட்டுக்குட்டி எனக்கு ஃபஸ்ட்டு படம் கலை இயக்குனராக. இது எனக்கு 9ஆவது படம் நினைக்கிறேன். ஜோக்கர், மாநகரம் அடுத்து இந்த படமும் ஒரு வெற்றி படமாக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். யதார்த்தமான ஒரு லுக்கில் எடுக்கணும் அப்படின்னு அதை ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்னும் படத்தோட ஆல்மோஸ்ட் எல்லா லொக்கேஷன்ஸுமே சென்னையில் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் தான். வெளியிலலாம் எங்கேயும் அவுட்டோர்ஸ் அதெல்லாம் எங்கேயும் போல். எடுக்கப்பட்ட லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப லைவாக இருக்கிற ஒரு லைவான லொக்கேஷன்ஸ் தான். ஆல்மோஸ்ட் வெளியில் அவுட்டோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணியிருக்கோம். It's a sports action thriller subject. May 3rd week la varaporom and technicians Binendra Menon, cameraman and SS Thaman music கொடுத்தாரு. ஒரு different music is given and RR also has come out very well.
ஹீரோ சச்சின் அண்ட் இஷா குப்தா லீட் ரோல் பண்ணாங்க. போலீஸ் காப் ரோல். எனக்கே பயமாக இருக்குது, ரொம்பவே அதிகமாக போலீஸ் ரோல் பண்ணிட்டேன்னு. பட் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். சத்யா ஒரு பழைய ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக வந்து தெலுங்குல வெண்ணிலா கபடி குழுவை ரீமேக் பண்ணிருந்தார் இதுக்கு முன்னாடி. ஸோ இது அவர் கூட 2வது படம். இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ். தெரிஞ்ச ஒருத்தர் கூட வேலை செய்கிறது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வேலை செய்யும்போது. அண்ட் ரொம்ப நல்ல ஏன்னா ஒரு த்ரில்லருங்கும் போது இட் ஹேஸ் டு பி லாஜிக்கல் தி சேம் டைம் இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணணும். அது எல்லாத்தையும் இந்த படத்தில் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோன்றது. நான் பார்த்த வரைக்கும் நான் டப்பிங் பண்ண வரைக்கும். I'm playing the character of Satya in the film Yarivan. Very interesting character, whimsical, different in terms of different roles. It could be dark character, it would be bright character, it could be positive, negative. So different shades. That is why the title Yarivan. This film is a thriller. Nail-biting climaxes has been shot in the film. Amazing action by Kanal Kannan. Great music by Thaman. I think it is one of the finest music that I've heard from Thaman as a composer. பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட். டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு மினிட்லேருந்து என்ன ஸ்டோரின்றது ஒரு நடக்கும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ சத்யா டெஃபினட்டாக இந்த படத்தில் பெருசாக ஜெயிப்பார். அவர் வெண்ணிலா கபடி குழு தெலுங்குல பண்ணார், அந்த படம் கூட பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ சத்யாவுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரும்.